உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பின் கீழ் அன்னமய கோஷத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அது என்ன அன்னமய கோஷம்? முதல்ல உடம்பு, சரீரம் இல்லையா? இந்த சரீரம், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்குள்ளே உயிர் நிலைக்கும். உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது முதல் நிலையிலே நாம் கையாள வேண்டியது ஒன்று. இந்த உடலும் இந்த மனமும் அறிந்து அனுபவப்படுவதையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற மனம் இருக்குது பாருங்க, விஞ்ஞானம், அறிவு மனம், அறிவு உடல். இந்த 4 உடலும் இல்லாத நிலை வந்தால் ஆனந்த உடல். தட் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் ஆனந்தா, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அதுக்கு நாம் போகிறதே கிடையாது. ஒன்று ஆராய்ச்சி மனசில் இருப்போம், இல்லை எண்ணுகிற மனசில் இருப்போம், இல்லை மூச்சாக இருப்போம், இல்லை உணவாக இருப்போம், உடலாக இருப்போம். அந்த ஆனந்தம் என்கின்ற எக்ஸ்டசி, எ ஸ்டேட் ஆஃப் ஜாய், எ ஸ்டேட் ஆஃப் ஆனந்தா, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், அதுக்கு போகிறதே கிடையாது. அதுக்கு போவதற்குரிய வழிகளை எல்லாம் காட்டுகிற மார்க்கம் தான் சித்தர்களுடைய மார்க்கம். இப்போ உடலை எப்படி பேணுவது என்பதற்கு உணவில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளை சொன்னேன். இப்போ சில கேள்விகளை கேட்கக்கூடும். குறிப்பாக உணவு சைவமா அசைவமானு கேட்பாங்க. எந்த உணவு சாப்பிட்றது? அது மிக கவனமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா சித்தர்களில் சில சித்தர்கள் சைவம் அசைவம் என்று உணவை பாகுபடுத்திய பார்க்கவில்லை. சில சித்தர்கள் கொல்லா நெறியை பகுத்திருக்கிறார்கள். திருமூலர் கூட கொல்லாமையை வலியுறுத்துகிறார், திருவள்ளுவர் கூட கொல்லாமையை வலியுறுத்துகிறார். சிவவாக்கியர் கேட்கிற கேள்விகளை பார்த்தா நமக்கு வியப்பாக இருக்கும். உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும், உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இரதமாக இருந்ததொன்று 2 பட்டதென்கலாம். மதுரமாக விட்டது எது, மாங்கிசம் புலாலதென்று சுதிரமாக வந்தது எது, சைவரான மூடரே. ஒரு கேள்வி கேட்பார் சிவவாக்கியர். அதனுடைய பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சைவரெல்லாம் மூடர்னு பொருள் சொல்லலை. அவர் எதற்காக அதை அவ்வளவு வன்மையாக அந்த சொல்லை கையாளுகிறார்னு சொன்னால், உணவின் பார்ப்பட்டு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பதை அவர் கடிகிறார். நம்ம உணவு சைவ உணவா அசைவ உணவா எதை எடுத்துக்கொள்வது என்பது நம்ம மேலே திணிக்கப்பட்டது. நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த குடும்பத்தில் எந்த உணவு கையாளப்பட்டு இருந்ததோ அந்த உணவு நமக்கு ஊட்டப்பட்டது, அதை நம்ம கற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவன் சைவ உணவு சாப்பிடுவோன் உயர்ந்தவன், புலால் உண்பவன் தாழ்ந்தவன் என்று உணவின் பார்ப்பட்டு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிப்பதை சித்தர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த கருத்தில் தான் சிவவாக்கியர் சொல்றார், உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்தது. நீ பால் குடிச்சிட்டு தானப்பா வளர்ந்த, தாய்ப்பால் குடிக்காம எந்த குழந்தையா வளர்ந்தது? அந்த தாய்ப்பால் என்பது என்ன? உதிரம் தானே. உதிரமான பால் இல்லையா? உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும். இரதமாக இருந்ததொன்று 2 பட்டதென்கலாம். இரத்தமாக இருந்த ஒன்றுதான் நிறம் மாறி பாலாக மாறியது. 2ஆனது. சிவப்பா இருந்த போது அது ரத்தம், வெள்ளையான போது அது பால். அப்ப நீ சாப்பிட்டது எது? உதிரமான பால். உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும். இரத்தமாக இருந்ததொன்று 2 பட்டதென்கலாம். மதிரமாக விட்டதேது மாங்கிசம் புலாலதென்று. மதித்திரமாக அறிவால்
ஆராய்ந்து பார்த்து மாங்கிசத்தை புலாலை நீ அறிவால் விட்டது ஏது? அல்ல சுதிரமாக வந்த சுதந்திரமாக ஆகாயத்திலிருந்து குதிச்சிட்டியா நீ? சுதிரமாக வந்தது ஏது? சைவரான மூடரேன்னு கேட்பார். இப்போ சைவரெல்லாம் மூடர்னு அர்த்தம் இல்லை. சைவ உணவு சாப்பிடுவவனை இழித்து பேசுகிறவனை மூடன் என்று சொல்றார். ஆக உணவின் பார்ப்பட்டு மனிதனை பாகுபடுத்துவதை சித்தர்கள் மறுத்தார்கள். உடல் ஏற்றுக்கொள்ளுகிறவனோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது சில சித்தர்களுடைய தத்துவம். பொதுவாக வள்ளுவ பெருந்தை கூட என்ன சொல்வார்? உடல் அற்றால் அளவறிந்து உண்க, அகுது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. முதல்ல சாப்பிட்ட உணவு செரிமானமான பின்னால் எவ்வளவு என்று அளவை அறிந்து உண்ண வேண்டும் என்று அளவைத்தான் வள்ளுவர் கூட முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த மொத்த அதிகாரத்திலும் மருந்து என்ற அதிகாரத்திலும் கூட அவர் உணவிலே இந்த உணவு அந்த உணவு எந்த உணவை பற்றியும் பேசவில்லை. அதனால் அளவு அறிந்து உண்ண வேண்டும், பசி அறிந்து உண்ண வேண்டும், தேவை அறிந்து உண்ண வேண்டும் என்பது சித்தர்களுடைய கோட்பாடாக இருந்தது. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.